சார் பிளாஸ்ட் படத்தோட இயக்குனர் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு அந்த படம். அடுத்து கார்த்தி சார் கிட்ட ஒரு கதை சொல்ல போறான்ற மாதிரி ஒரு நியூஸ். அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா இல்ல நடக்க போகுதுங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் படம் வந்து யாருமே எதிர்பார்க்கல, ஒரு மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பா. அந்த டைரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா சுபாஷ் கே ராஜ். ஆமா, 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு +1க்கு போற மாதிரி இருப்பாரு. ரொம்ப ஒரு சின்ன பையன். ஆனா அவரை நம்பி இவ்வளவு பெரிய படத்தை கொடுத்தது உண்மையிலே ஏஜிஎஸ் நிறுவனத்தை நம்ம பாராட்டணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய வெற்றி. கேரளாவில எல்லாம் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் 9 லட்சம் கலெக்ட் பண்ண படம் டப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 15 கோடி கிட்ட வந்து நிற்கிது. அப்பேற்பட்ட கலெக்ஷன். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருக்கு அடுத்த பட வாய்ப்பையும் தர்றதுக்கு அவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க. யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அவர் ஒரு லைன் வச்சிருக்காரு. அந்த லைனுக்கு கார்த்தி கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால இது எல்லாமே வந்து ஒரு ஆரம்ப கட்ட நிலையில தான் இருக்கு. இந்த லைனை போய் கார்த்திகிட்ட சொல்லணும், அவர் அதை ஓகே பண்ணணும், அதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணி இது எல்லாமே நடக்கிறதுக்கு மினிமமாக ஒரு வருஷமாவது ஆகிடும். ஒருவேளை கார்த்தி வந்து இல்லைங்க எனக்கு இந்த கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க வேற ஒரு ஹீரோவை தேடி போவாங்க. எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு மேலே போனதுக்குமா 2வது படம் பண்ணும்போது கஷ்டப்படுறாங்க. அப்படி நம்ம பல டேரக்டர்ஸ் பார்க்குறோம். இப்போ இவர் எக்ஸாம்பிள் பிளாஸ்ட் டேரக்டரே வந்து சப்போஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஹீரோ செட் ஆகலன்னும் போது ஏதோ ஒரு தடங்கள்ல அவங்களால அடுத்த படம் பண்ண முடியாமல் போயிடுது. அப்பேற்பட்ட சிக்கல் வந்து ஒரு டேரக்டர் வெளியில் வரணும் என்ன சார் பண்ணும்? இல்லை, நான் பொதுவாகவே தனிப்பட்ட முறையில் சொல்றது என்னன்னா, ஒரு இயக்குனராக ஜெயித்தவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 5 படங்கள் வந்து ஒரு இயக்குனராகவே ஜெயிக்க முயற்சி பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, ஒரு படம் ஜெயிச்ச உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்புட்டேருந்து ஃபோன் வரும், சிவகார்த்திகேயன்ட்டேருந்து வரும், தனுஷ்கிட்டேருந்து வரும், விக்ரம் கிட்டேருந்து வரும், சூர்யா கிட்டேருந்து வரும், கார்த்திகிட்டேருந்து வரும், விஜய் சேதுபதி கிட்டேருந்து வரும். ஏன்னா எல்லாருக்குமே வெற்றி படம் தேவை. யாரோ ஒரு புதுமுக டைரக்டர்கிட்ட போய் நீங்க நடிக்கும் போது அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு நமக்கு ஒரு டவுட்டு. ஆனால் இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்போ இவர் காம்பினேஷனில் போனோம்னா அந்த படம் கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆகும், கண்டிப்பாக ஓடும். அந்த வெற்றியை நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து வலையை வீசுவாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நேற்று வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், யாரையெல்லாம் பார்த்து நம்ம வியந்தோமோ விசில் அடித்தோமோ அவங்களே நம்மளுக்கு ஃபோன் போட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களே. இதில் முக்கியமான பேர் ரஜினிகாந்த். அவர் ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் வரும், வாழ்த்துக்கள் நம்ம சேர்ந்து படம் பண்ணலான்னு அவர் ஒரு விட்ட போடுவார். ஸோ இப்படி வரும்போது இவங்க என்ன நினைப்பாங்க, அடடா மொத்த பேருமே நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி மாதிரி ஒருத்தரை வச்சுன்னு ஒரு கதையை பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் டேக் ஆஃப் ஆகாது, அல்லது அது படமாக வெளியில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, இவங்க பேரையும் கெடுத்துக்குவாங்க.